அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Vivo U20 உடைய அன்பாக்சிங் வீடியோ தான். Vivo U20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக Vivo தரப்புலேருந்து லான்ச் செய்யப்பட்ட ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். Vivo உங்களுடைய U சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே எல்லாமே பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து Vivo U10 அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட சக்ஸஸராக தான் இப்போ U20 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ U10லேருந்து நிறைய விஷயங்கள் இவங்க அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதோட ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 10,000க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து Vivo U20 வந்து அந்த லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ Vivo U20 வந்து ஆன் பேப்பர்ஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதே அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கான்னு நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Vivo U20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 2 கலர் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பிளாக் மற்றும் ப்ளூ. பிளாக் வந்து இவங்க வந்து ரேசிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ளூ வந்து பிளேஸ் ப்ளூ அப்படின்னு கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். பாக்ஸோட பின் பக்கத்தில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பிளேஸ் ப்ளூ அப்படின்னு கலர் வேரியண்ட்டும் எழுதியிருக்காங்க. ஸ்டார் வேல்யூவும் இதில் கொடுத்துருக்காங்க. 0.821 வாட் பர் கேஜி ஹெட், அதுக்கப்புறம் 0.549 வாட் பர் கேஜி பாடி அப்படின்னு இதோட சார் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதோட பாக்ஸுடைய கண்டென்ட்ஸும் என்னென்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எப்போ மாதிரி விவோடைய ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு முதல்ல சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷனும் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷனில் வாரண்ட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சார் வேல்யூ அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிபியூ கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய டிபியூ கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல குவாலிட்டி தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதே அளவுக்கு தான் பெஸ்ட் குவாலிட்டி இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Vivo U20 ஸ்மார்ட் ஃபோன் உள்ளே இருக்குது. நான் வந்து ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருந்ததுனால ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது கலர் கிரேடியன்ட். இதை வந்து நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜர், இது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இது பாக்ஸ் கூடவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB கேபிளும் உள்ளே இருக்குது. வந்து நம்ம டிபியூ கேஸில் போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இதோட டிபியூ கேஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லைனா லூஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டிபியூ கேஸ் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஃபோனுடைய பில் குவாலிட்டி மற்றும் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே கிளாசி ஃபினிஷில் கிரேடியண்ட்டாக இருக்குது. ப்ளூ கலர் மற்றும் பீகாக் ப்ளூன்னு 2 கலர் ஷேட்ஸ் தெரியுது. ஸோ கிரேடியன்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் உங்களுக்கு ட்ரிபிள் ரேர் கேமராவோட வருது. சென்சார்ஸ் எல்லாம் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. கீழே LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் AI ட்ரிபிள் கேமரா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து விவோடைய லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனல், ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப ஷைனியாகவும் கிளாஸியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் வருது. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே தின்னாக பார்க்கறதுக்கே ரொம்பவே ஸ்லீக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், மைக்ரோ USB போர்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. இது ஏன் 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல, கொஞ்சம் ஆடாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ், இது வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 சிம் மற்றும் SD கார்டும் இதில் போட்டுக்கலாம். ஸோ பேக் பேனலில் இதோட ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஏற்கனவே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ விவோடையது சொல்லவே வேண்டாம், ரொம்பவே குவிக்காக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பிளேஸ்மெண்ட், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்சில் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து உங்களுக்கு Vivo Z1 Proல எவ்வளோ மேசிவ் டிஸ்பிளே சைஸ் இருந்ததோ அதே மாதிரி தான். இது 6.53 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரேர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இவங்க கொடுத்துருக்காங்க. இது 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷன், 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. 480 nits ஆஃப் பிரைட்னஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. IPS LCD பேனல் அப்படின்னாலும் கலர்ஸ் எல்லாம்
ரொம்பவே பஞ்சியாகவும் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க விவோ. ஸோ ஓவரால் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது இதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 195 கட்டுச்சு, 195 to 196 கட்டுச்சு. ஸோ இதோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக 195 நம்ம வச்சுக்கலாம். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. 5000 mAh பேட்டரினாலும் ரொம்பவே ஹெவியாக தெரியல. அது மட்டும் இல்லை, ரொம்பவே தின்னாக இருக்குது. டிஸ்பிளே கூட பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. இதோட பட்டன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்லீக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் பில்ட் குவாலிட்டி வந்து பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்ல முடியாது, ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க விவோ. அதுக்கப்புறம் விவோ U20 உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே இவங்க Qualcomm Snapdragon 675 AI சிப்செட் கொடுத்துருக்காங்க, 11 nanometer. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்க போது. யூஸ்வலாக வந்து இந்த பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது 10,000 ரேஞ்சில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து Snapdragon 665 தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதை வந்து ரொம்பவே அப்கிரேட் பண்ணி இவங்க வந்து 675 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட GPU Adreno 612. இதோட சாஃப்ட்வேர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Android 9 Pie தான் இவங்க கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் எப்போ மாதிரி விவோடைய Funtouch OS 9.2 இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரேஞ்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா கட்டாயம் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் வந்து ஹை செட்டிங்கில் விளையாடலாம். 675 அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 7 ப்ரோவில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்ததோ அதே அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கேம்ஸ் அதாவது PUBG எல்லாம் நீங்கள் ஹை செட்டிங்கில் விளையாடலாம். அதே வந்து இப்போ கிடைக்கிற 10,000 ரூபாய் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது Snapdragon 665 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை செட்டிங்ஸில் விளையாட முடியாது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸும் சரி, டே டு டே ஆக்டிவிட்டீஸும் சரி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக இதில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, UFS 2.1 ஃபீச்சர். இந்த ஸ்டோரேஜ் ஃபீச்சர்னால ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எது நீங்கள் பண்ணாலும் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த லேகுமே இருக்காது. ஏன்னா UFS 2.1 இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ரொம்பவே குவிக்காக நடக்கும் வந்து ஸ்மார்ட் ஃபோனில். எந்த லேகுமே இல்லாமல் நீங்கள் மல்டி டாஸ்கிங் ரொம்பவே பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து Snapdragon 675 மட்டும் இல்லை, UFS 2.1 இருக்கிறதுனால ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக விவோ U20 உடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரியர் சைடு, அதாவது பேக் பேனலில் வந்து ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க, LED ஃப்ளாஷோட. இந்த ட்ரிபிள் ரேர் கேமராவில் ப்ரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் உங்களுக்கு சோனியுடைய IMX 499 சென்சார், ஃபோக்கல் 1.8 அபர்ச்சர். சோனியுடைய சென்சார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியர் சைட் கேமராவில் சில வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் நான் எடுத்தேன், ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்தது. அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபோட்டோவாக இருக்கட்டும், நைட் மோடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. நைட் மோட் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் மற்றபடி வந்து நார்மல் ஃபோட்டோவாக இருக்கட்டும், போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோவும் ஸ்டெபிளைஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு இவங்க 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராலையும் போர்ட்ரேட் எடுத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் நார்மல் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். ஏஐ கேமரா அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸலண்ட்டாக தான் வருது அவுட்புட், கிளாரிட்டியும் நல்லாவே இருந்தது. ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. சோனி சென்சார் அப்படிங்கிறதுனாலையும் என்னவோ வந்து பிக்சர் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. நைட் மோட் மட்டும் கொஞ்சம் வந்து டல்லாக இருந்த மாதிரி இருக்குது, மற்றபடி எல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக விவோ U20 உடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5000 mAh மேசிவ் பேட்டரியோட வருது. 5000 mAh இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்லிம்மாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஹெவியாக இல்லை. அதே வந்து விவோ Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி இல்லை. பட்ஜெட் கேட்டகரியில் இவ்வளோ ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோனாக அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரியை வந்து குவிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து பாக்ஸ் கூடவே கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக விவோவுடைய டுவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியில் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் 0 to 100% வந்து சார்ஜ் ஆகிடும். பொதுவாக வந்து 5000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் அப்படின்னா 3 ஹவர்ஸ் இல்லைன்னா அதுக்கும் மேலே ஆகும். ஆனால் இது வந்து உங்களுக்கு 2 hours 20 minutes வந்து 0 to 100% ஆகிடும். அதே சமயத்தில் பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடரேட் டு ஹெவி யூஸராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1.5 நாள் வந்து சார்ஜ் நிற்கும். நீங்கள் மாடரேட் யூஸராக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து 2 days வந்து நீங்கள் வந்து எல்லா வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், எல்லா ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் விளையாடனாலும் சரி
1.5 to 2 days வந்து உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ஸோ பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக விவோ U20 உடைய ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 10,990க்கும், இன்னொரு வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 11,990க்கும் அவைலபிளாக இருக்குது. அதோட இதில் ப்ரீபெய்ட் ஆஃபர் இருக்குது, ரிலையன்ஸ் ஜியோ ஆஃபர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை இஎம்ஐ ஆஃபர்ஸ்க்கும் இது வந்து அமேசானில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் விவோ U20 உடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இதில் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை இதில் UFS 2.1 வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இது ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவோ U20 ஓவராலாக பார்த்தா பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் மேசிவ் டிஸ்பிளே சைஸோட இது லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.53 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து பிகர் டிஸ்பிளேல நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை IPS LCD பேனல் கொடுத்துருந்தாலுமே இதில் வந்து 480 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால வந்து கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 675 AI சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கேட்கவே வேண்டாம். கேமிங் எல்லாம் நீங்கள் ஹை செட்டிங்லேயே விளையாட முடியும். யூஸ்வலாக பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமிங் எல்லாம் ஹை செட்டிங்கில் விளையாட முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் வந்து ஹை செட்டிங்லேயே வந்து கேமிங்ஸ் எல்லாம் விளையாட முடியும். எல்லா கேம்ஸுமே வந்து எந்த லேகுமே இல்லாமல் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா UFS 2.1ன்னு ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் விவோ U20ல். அடுத்ததாக வந்து பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் 5000 mAh பேட்ரி. 5000 mAh மட்டும் இல்லை, இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 5000 mAh பேட்டரி வந்து குவிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். ஏன்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து யாரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறதில்ல. ஸோ இங்கே வந்து விவோ U20ல் உங்களுக்கு 5000 mAhோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலாக இருந்தாலும் சோனி சென்சார் அப்படிங்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பட்ஜெட் கேட்டகரிக்கு ஒன் ஆஃப் த டீசன்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமராவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நைட் மோட் தவிர மிச்சம் எல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேமரா செக்மெண்ட்டும் டீசன்ட் கேமரா ட்ரிபிள் ரியர் கேமராவோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஓவராலாக விவோ U20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் எல்லா ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆல்ரவுண்டட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ விவோ U20 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.